அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் கடலை பர்ஃபி எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். காஜு கத்லி செய்வோம் இல்லையா, அதே போல் இருக்கும். அதுக்கு செய்ய தேவையான பொருள், நான் ஒரு கப்பு வேர்க்கடலை எடுத்துருக்கிறேன். வறுக்காத வேர்க்கடலை தான். அது ஒரு பேனில் நல்லா வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. அடுப்பை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு சூடு ஏறினா போதும். தோல் நல்லா எல்லாத்தையும் எடுத்துடலாம். க்ளீன் பண்ணிவிட்டு ஜலிச்சுட்டு காமிக்கிறேன் நான். பாருங்கள், இது போல் எல்லா தோலையும் எடுத்துருங்க. கொஞ்சம் சூடு ஆறின பேருக்கு பண்ணுங்கள், இல்லைன்னா கையை சுட்டுரும். பாருங்கள், எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் நான். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் எல்லாமே ஒரே கப்பில் தான் அளந்து எடுத்துருக்கிறேன். பாருங்கள், இந்த கப்பால் தான். இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு, என்கிட்ட ஏலக்காய் பவுட்ரு இல்லை, அதனால் 2 ஏலக்காய் போடுறேன். போட்டு பல்ஸ் மோட்லேயே போட்டு நல்லா அரைக்கலாம். இல்லைனா ரொம்ப நம்ம ஹையில் வச்சு அரைச்சோன்னா அதில் எண்ணெய் வந்துடும். அதனால் பாருங்கள், இப்படி விட்டு விட்டு அரைக்கணும். இது போல் கொஞ்சம் நேரம் விட்டு விட்டு அரைச்சோன்னா இந்த பதத்துக்கு இருக்கும். இப்போ இதில் நான் இது டெசிகேட்டட் தேங்காய். இப்போ பாருங்கள், அது ஒரு 1/4 கப் அளவுக்கு போடுறேன். போட்டு இது கொஞ்சம் பல்ஸ் மோட்லேயே போட்டு அரைச்சிக்கலாம். ரொம்ப அதிகமாக வச்சு அரைக்க வேணாம், இது போல் இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம காஜு கத்லி செய்வோம் இல்லையா, அதே போல் இருக்கும். ரொம்ப அதிகமாக பணம் செலவு பண்ண தேவையில்லை. தீபாவளிக்கு நல்ல பண்டிகைகளுக்கெல்லாம் இதே போல் செய்யலாம். 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். நம்ம இது எடுத்தோம் இல்லையா வேர்க்கடலை, அந்த கப்புலேயே 3/4 அளவுக்கு சர்க்கரை, 1/2 கப்பு தண்ணி. ஒரு கம்பி பதம் வரட்டும், அது வரலாம் பார்க்கலாம். பாருங்கள், இது போல் கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம். அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டோன்னா ஒரு கம்பி பதம் வந்துடும். ஒரு கம்பி பதத்துக்கு மேலே தாண்டக்கூடாது. இப்போ பாருங்கள், செக் பண்ணி பார்க்கலாம். இன்னும் வரல, இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்கலாம். ஒரு 6 நிமிஷம் இது போல் வச்சோன்னா கம்பி பதம் வந்துடும். பாருங்கள், இப்போ வந்துச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா? பாருங்கள், இப்போ ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு. உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா இல்லைன்னு தெரியல. இப்போ செக் பண்ணி காமிக்கிறேன். பார்த்திங்களா, ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு. ஒரு கம்பி பதத்துக்கு மேலே தாண்டக்கூடாது. இப்போ பாருங்கள், நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணி தான் கடலை எல்லாம் சேர்க்க போகிறேன் நான். வேர்க்கடலைக்கு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவலும் போட்டிருக்கோம் இல்லையா. நான் தேங்காய் இது டெசிகேட்டட் தேங்காய் இருக்குது இல்லையா, வீட்லேயே இது பண்ணது தான். நான் தேங்காய் பெண் பக்கம் இருக்கு இல்லையா கருப்பு, அதெல்லாம் நீக்கிட்டு அதுக்கப்புறம் பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சிட்டு போட்டேன். இது பால் பவுட்ரு, மில்க் பவுட்ரு 2 இது போட்டிருக்கேன் நான். 10 ரூபா பாக்கெட் வரும் இல்லையா, அது 2 பாக்கெட் போட்டிருக்கேன். இன்னும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணல, ஆஃபில் தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தான் ஸ்டவ் ஆன் பண்ணணும், இல்லைன்னா கெட்டிப்பட்டுரும். இப்போ பாருங்கள், இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம். பாருங்கள், நெய் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா போடுங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போடுறேன். நான் தேங்காய் பற்றி சொன்னேன் இல்லையா, அது கொஞ்சம் பல்ஸ் மோட்லேயே போட்டு நைஸாக அரைச்சிட்டு ரொம்ப அரைக்க வேண்டாம். இப்போ பாருங்கள், நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன் அடுப்பு. அந்த தேங்காய் ஒரு கடாயில் போட்டு நல்லா சூடு பண்ணி டெசிகேட்டட் பவுட்ரு வீட்லேயே நம்ம தயார் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சுருண்டு வரணும். நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன் அடுப்பை. ரொம்ப ஹையில் வைக்கக்கூடாது, ரொம்ப ஹையில் வச்சோன்னா கருகிடும். முந்திரி இது பண்ணுவோம் இல்லையா, நம்ம காஜு கத்லி பண்ணுவோம் இல்லையா, நம்ம அதே போல் சூப்பராக அந்த டேஸ்ட்லேயே இருக்கும். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் நீங்கள். நம்ம பால் பவுட்ரு எதுக்கு சேர்க்குறோன்னா டேஸ்ட்டு வரணும், அதனால தான் பால் பவுட்ரு சேர்த்தோம். 10 ரூபா பாக்கெட்டு 2 போட்டாலுமே போதும். இப்போ பாருங்கள், நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே கலந்து விட்டுட்டே இருக்கிறேன். ஆறணும், அதனால தான். இது போல் நல்லா பருப்பி விட்டோன்னா கொஞ்சம் நேரத்தில் ஆறிடும். பாருங்கள், அடுப்பு இப்போ ஆன்லேயே இல்லை, ஆஃப்லேயே தான் இருக்குது. இது போல் நல்லா கலந்து விட்டுனே இருந்தோன்னா ஆறிடும். நல்லா ஆறின பிறகு
ஒரு தட்டில் நான் நெய் தடவி வச்சுருக்கிறேன். அதில் இப்போ மாற்றிடலாம் நம்ம. பாருங்கள், இது போல் பண்ணிவிட்டு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம தட்டுக்கு மாற்றிடலாம். இந்த லெவலுக்கு வரணும். கொஞ்சம் கெட்டிப்பட்டுருச்சு பார்த்தீங்களா? தண்ணியாக இருந்துச்சுல, கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம மாற்றிடலாம் தட்டுக்கு. தட்டு வந்து திருப்பி போட்டு அது மேலே பாருங்கள் நெய்யை தடவிட்டு இப்போ செஞ்சு வச்சுருக்கேன் இல்லையா, அந்த கலவையை அதில் போட்டுடலாம். இது போல் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நம்ம எதுக்கு நிறைய பைசா போட்டு காஜு கத்திலியெல்லாம் வாங்கினோம், இது போல் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக வரும். இது இன்னும் கொஞ்சம் ஆறணும். அப்படியே கொஞ்சம் நேரம் நம்ம பெரட்டி விடலாம். ஏற்கனவே நாங்கள் காஜு கத்திலி வீடியோவும் போட்டு வச்சுருக்கோம், அதுவும் போய் செக் பண்ணி பாருங்கள். அதுவும் சூப்பராக இருக்கும், இதுவும் நல்லா இருக்கும். டேஸ்ட்டு அதே போல் இருக்கும். நம்ம பால் பவுட்ரு போடுறதே அதனால தான், ஒரு டேஸ்ட்டு வரணுன்ட்டு தான். இது போல் திருப்பி நம்ம வச்சோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஆறும். நம்ம கைக்கு தொடுற மாதிரி இருக்கணும். அது போல் வந்து அது வரல நம்ம நல்லா ஆற வைக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து இந்த லெவலுக்கு நல்லா இதுக்கு பேச்சலாக வச்சு இது போல் பண்ணிக்கலாம். நம்ம நீங்கள் வந்து எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது போல் பண்ணிவிட்டு அந்த பேச்சலால் வந்து கொஞ்சம் நெய்யை தடவிட்டு ஒரு லெவல் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே ஆற விடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம பீஸ் போடலாம். இப்போ பாருங்கள், கட் பண்ணி வச்சுருந்த பாதாமும் முந்திரியும் நான் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா பிஸ்தா கூட நீங்கள் போட்டுக்கோங்க. இது போல் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் அழுத்தி விடலாம். என்கிட்ட சில்வர் பேப்பர் இருக்குது, அதனால் வந்து ஒரு அழகுக்காக நான் போடுறேன். உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் போடுங்க, இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது போல் போட்டால் நம்ம ஸ்வீட் கடையில் வாங்குவோம் இல்லையா, அதே போல் இருக்கும். ஒரு கத்தியில் வந்து நெய் தடவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆறின பிறகு நான் வெறும் வந்து பீஸ் மட்டும் போடுறேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க. நான் எனக்கு பிடிச்ச ஷேப்பில் நான் போடுறேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க. பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் இது போல் கட் பண்ணோம். இது பாருங்கள், இது போல் கட் பண்ணிவிட்டு கட் பண்ண உடனே எடுக்கக்கூடாது. ஒரு 1/2 ஹவர் அப்படியே நம்ம விட்டுடலாம். 30 நிமிஷம் 40 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். விட்டுட்ட பிறகு நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறம் தான் நான் எடுக்கிறேன். இப்போது எவ்வளோ சூப்பராக வரும் பாருங்கள். இது போல் எடுத்தோன்னா அப்போவே எடுக்கக்கூடாது. ஒரு அரை மணி நேரம்னாச்சும் நம்ம அப்படியே விட்டுறணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. காஜு கத்திலி போலேயே சூப்பராக சுவையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். கடையில் வாங்கின ஸ்வீட் போலேயே இருக்கும். இது வேர்க்கடையில் பண்ணதுன்னு யாரும் சொல்லவே மாட்டாங்க. அவ்வளோ சூப்பராக சுவையாக இருக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.